தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடைகள் வாங்க திருச்சி மலைக்கோட்டை, NSP சாலை, பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி, சூப்பர் பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கூட்டமாக குவிந்து வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கதிரவன். வணக்கம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்கள் கூட்டம் அலை மோதி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கு? விவரங்கள். வணக்கம் கர்ஷினி. தீபாவளி பண்டிகை நாளை மறுநாள் திங்கட்கிழமை அன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக புத்தாடைகள் மற்றும் பட்டாசுகள் மற்றும் இனிப்பு காரவகைகள் உண்டு கொண்டாடுவார்கள். அந்த வகையில் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டத்தின் மையப்பகுதியான நாளை ஒரு நாள் மட்டுமே தீபாவளி பண்டிகை உள்ள நிலையில் திருச்சி மாவட்டத்தின் மையப்பகுதியான திருச்சி மலைக்கோட்டை, NSP ரோடு, சூப்பர் பஜார், பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி உள்ளிட்ட பகுதியில் சிறு கடைகள் முதல் பெரிய நிறுவனங்கள், ஜவுளி நிறுவனங்கள் என 1000க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இந்த பகுதியில் தற்போது மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக குவிந்துள்ளனர். நாம் தற்போது இருக்கும் பகுதியானது திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளம் பகுதியில் இருக்கலாம். அந்த பகுதியில் நாம் ஒளிப்பதிவாளர் செபாஸ்டின் காட்டக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பகுதியிலே கூட்ட நெரிசல், அதாவது ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இல்லாமல் புத்தாடைகள், பட்டாசுகள், இனிப்பு காரவகைகள் வாங்குவதற்காக இந்த பகுதியில் குவிந்துள்ளனர். தீபாவளிக்கு நாளை ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலை. இன்று இரவு 10 மணி வரை இந்த கூட்டமானது இந்த பகுதியிலே இருக்கும். குறிப்பாக திருச்சி மாநகர் முழுவதுமே குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக 1327 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்காக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் தீபாவளி பண்டிகைக்காகவே கடந்த 10ஆம் தேதி அன்று தற்காலிக காவல் நிலையமும் மாநகர காவல் ஆணையர் காமினியால் திறக்கப்பட்டு இந்த பகுதியில் 114 CCTV கேமராக்களும் 8 உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டும் 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று சனிக்கிழமை என்பதாலும் விடுமுறை என்பதால் தற்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியிலே குவிந்து தங்களுக்கு தேவையான வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள், புத்தாடைகள் வாங்குவதற்காக குவிந்துள்ளனர். மேலும் சத்திரம் பேருந்து நிலையம், மலைக்கோட்டை, காந்தி மார்க்கெட், பாலக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக ஆங்காங்கே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்காகவும் அவ்வப்போது காவல்துறையினர் தற்காலிக காவல் நிலையத்திலிருந்து ஒளிபெருக்கி மூலம் எச்சரித்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த 10ஆம் தேதி அன்று தற்காலிக காவல் நிலையத்தை திறந்து வைத்த மாநகர காவல் ஆணையர் காமினி இந்த பகுதியில் பகலிலே எந்த ஒரு 4 சக்கர வாகனம் அனுமதி இல்லை என்று தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த பகுதியிலே 4 சக்கரம் வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்தோம். குறிப்பாக அதே போல இந்த பகுதியிலே, அதாவது தெப்பக்குளம் பகுதியிலே, NSP ரோடு, பெரிய கடை வீதி, சூப்பர் பஜார் பகுதியிலே இருபுறம் கடைகள் நடுவில் ஒரு சிறு வியாபாரி கடைகள் நடுவில் நிற்பதாலும் ஒரு சில இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனையும் தடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக நாளை ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் திருச்சி மலைக்கோட்டை பகுதியிலே தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மட்டுமில்லாமல் வண்ணவனாதான் அவங்களுக்கு தேவையான டிசைன் அனைத்து விதமான டிசைன்களிலும் இந்த பகுதியில் புத்தாடைகள் இருப்பதால் வாங்குவதற்காக இந்த பகுதியில் குவிந்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்சி மாவட்டத்தின் துறையூர், முசிறி, மணப்பாறை உள்ளிட்ட அந்த பகுதியிலும் ஜவுளி கடையிலும் வாங்குவதற்காக அந்த பகுதியிலும் குவிந்துள்ளனர். அது மூலமாக பட்டாசு வாங்குவதற்கும் குவிந்துள்ளனர். குறிப்பாக திருச்சி மாவட்டம் முழுமே 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் தற்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர். ஹர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.